ஹலோ நண்பா, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு பிங்க் எலிஃபெண்ட்டை பற்றி யோசிக்காதீங்கன்னு சொல்கிறேன். இதை கேட்டுட்டு நீங்கள் யோசிக்க வேண்டான்னு ட்ரை பண்ணாலும் அந்த பிங்க் எலிஃபெண்ட் தான் உங்கள் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்குள்ள நீங்கள் பிங்க் எலிஃபெண்ட் மைண்டில் இருக்காதுன்னு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அதை பற்றி இன்னும் அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கிட்ட சுற்றிட்டு இருக்க பூனையை தொட்டு பார்க்கலான்னு போகிறப்ப அது உங்களை தூரத்துலேருந்தே பார்த்து ஓடி போயிடும். நீங்கள் எத்தனை வாட்டி ஒளிஞ்சு அதுக்கு தெரியாமல் கிட்ட போகணும்னு நினச்சாலும் அது உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்கும். ஆனால் சில மணி நேரத்துக்கு அதை கண்டுக்காம விட்டுட்டு நீங்க பாட்டுக்கிட்டு உங்க வேலையை செஞ்சுக்கிட்டு வேற ஒரு விஷயத்துல கவனத்தை வைக்கும் போது அதுவா உங்க பக்கத்திலே உட்காரும். இந்த மாதிரி நம்ம யாராவது ஒருத்தங்களையோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்தையோ தேடி ஓடிட்டு இருக்கும் போது அது நமக்கு கிடைக்காத மாதிரி இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு சும்மா உட்காரும் போது அதுவா நம்மள தேடி வரும். இந்த விஷயத்தை தான் ஆலன் வாட்ஸ் த பேக்வர்ட்ஸ் லா இல்லனா த லா ஆஃப் ரிவர்ஸ்ட் எஃபர்ட்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்களை செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு எஃபர்ட் எடுத்து ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னாலும் அதுக்கான உழைப்பை போடணும்னாலும் சில விஷயங்கள்ல நம்ம ஓவரா ட்ரை பண்றது நமக்கு ப்ராப்ளமா உருவாக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நம்ம எவ்வளவு அதிகமா ட்ரை பண்றோமோ அந்த அளவுக்கு நிலைமை மோசமா போயிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரணும்னா அமெரிக்கால நேவி சீல் மிலிட்டரி ட்ரைனிங்ல ஒரு ட்ரைனிங் எக்ஸசைஸ் இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னா ட்ரவுன் ப்ரூஃபிங். இந்த ட்ரைனிங்ல கேடட்ஸோட கையை முதுகுக்கு பின்னாடி வைக்க சொல்லி அதை கட்டி போட்டுருவாங்க. அதே நேரத்தில் அவங்க காலையும் கட்டி போட்டுருவாங்க. இப்படி உங்க கை கால் கட்டிட்டு இருக்கும் போது ஒரு 9 feet ஸ்விம்மிங் பூல்குள்ள உங்களை குதிக்க சொல்லுவாங்க. அதுக்குள்ள குதிச்சதுக்கு அப்புறமா உங்களோட வேலை என்ன தெரியுமா? 5 நிமிஷத்துக்கு உயிரோட இருக்கணும். இதை அட்டெம்ப்ட் பண்ற நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுவாங்க. ஆனா சக்சஸ்ஃபுல்லா 5 நிமிஷத்துக்கு சர்வைவ் ஆகிற சில பேர் கஷ்டப்பட்டு மீன் மாதிரி ஸ்விம்மிங் அடிச்சு மேல வரணும்னு ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்றாங்களோ அந்த அளவுக்கு அதிகமான டைமுக்கு தண்ணிக்குள்ளேயே இருப்பாங்க. வாட்டரோட சர்ஃபேஸ்க்கு வர முடியாம கஷ்டப்படுவாங்க. அதிகமா பயந்து படப்படன்னு மீன் மாதிரி நீந்த ட்ரை பண்ணும்போது சீக்கிரம் டயர்ட் ஆகி அவங்க எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனா எந்த எஃபர்ட்டுமே எடுக்காம தண்ணி கிட்ட சரண்டர் ஆனவங்க அந்த 9 feet ஸ்விம்மிங் பூலோட தரையை ரீச் பண்ணிடுவாங்க. தரையில கால் பட்ட உடனே அங்க இருந்து புஷ் பண்ணி மேல ஒரு செகண்டுக்கு மூச்சு விட்டுட்டு திரும்பவும் தண்ணிக்குள்ள போய் இதே ப்ராசஸை கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. முன்னாடி பார்த்த அந்த பிங்க் எலிஃபென்ட் இல்ல பூனையோட எக்ஸாம்பிள் மாதிரி இங்கேயும் அதிகமான எஃபர்ட் எடுக்கிறது உங்களுக்கு ரிசல்ட்ஸை தரல. இன்ஃபேக்ட் நீச்சலே அடிக்க தெரியலனா கூட சிம்பிளா எதுவுமே பண்ணாம ஜஸ்ட் சில மைனர் ஆக்டிவிட்டிஸை சரியா செய்யறது மூலமா தான் உங்களோட சர்வைவல் சான்ஸ் இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த பேக்வர்ட்ஸ் லாவை புரிஞ்சுக்காததுனால லைஃப்ல சில ஏரியாஸ்ல நிறைய பேர் எப்பயுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாமே ஒரு லீனியர் கிராஃபா போகும்னு நினைக்கிறாங்க. எவ்வளவு வேலை செய்யறோமோ எவ்வளவு எஃபர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. இந்த மைண்ட் செட் இருக்கிறதுனால அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேலை செய்யறதோ இல்ல ரிலேஷன்ஷிப்ஸை பெட்டரா மாத்துறதுக்கு ஒருத்தவங்க கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றதோ அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ரியாலிட்டி என்னன்னா நம்ம எந்த விஷயங்களெல்லாம் ரிப்பீட்டடா செய்யறோமோ அந்த விஷயங்களுக்கு தான் இந்த லீனியர் மெஷர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுமே தவிர லைஃப்ல இருக்க மற்ற சில விஷயங்களுக்கு அது ஒத்து போகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரே வேலையை டெய்லி செய்றீங்க. அதை மெஷர் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்தா ப்ராக்ரஸ் வர மாதிரி இருக்குன்னா அந்த விஷயங்களுக்கு தான் எஃபர்ட்டுக்கும் ரிவார்டுக்கும் நடுவுல கிராஃப் வரையும் போது அது இந்த மாதிரி லீனியரா ஒரே டைரக்ஷன்ல வளர்ந்துகிட்டே போற மாதிரி வரும். ஆனா மனுஷங்க நம்ம ரோபோட்ஸ் கிடையாது. ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா எதிர்பார்த்த சக்சஸும் ரிவார்ட்ஸும் ஹாப்பினஸும் கிடைச்சிடாது. பொதுவா நமக்கு கிடைக்கிற கிராஃப் இந்த மாதிரி ஒரு டிமினிஷிங் கிராஃபா தான் இருக்கும். ஒரு சிச்சுவேஷன்ல போய் பிளாட்டூ ஆயிடும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1 மணி நேரத்துக்கு நோட் புக்ல எழுதிக்கிட்டே இருக்கீங்க. 1 மணி நேரத்தை 2 மணி நேரமா மாத்தினா நீங்க எப்பயும் செய்யறதை விட அதிகமா வேலையை முடிச்சிருப்பீங்க. 2 நாளா மாத்தினாலும் அதிகமான பேஜஸை கவர் பண்ணிருப்பீங்க. ஆனா கண்டினியூஸா 10 மணி நேரம் எழுதுற மாதிரி இருந்தா அது எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. பிசிக்கலா உங்களால எழுத முடிஞ்சாலும் முன்ன இருந்த மாதிரி பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் உங்களால கொடுக்க முடியுமா? டயர்ட் ஆகிட மாட்டீங்க? வெறுப்பா இருக்காது? இதுதான் பேக்வர்ட் லா நமக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுது. எப்பயுமே அதிக குவான்டிட்டியும் அதிக எஃபர்ட் எடுக்கிறதும் நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் தரும்னு நினைக்க கூடாது. கம்மியா இருந்தாலும் குவாலிட்டியான விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா சில விஷயங்கள் குவான்டிட்டியில இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது அது நமக்கு டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் தான் தரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இப்ப பிரியாணி பிடிக்கும்னா அதை வாரத்துக்கு 1-2 வாட்டி சாப்பிடும்போது தான் அது உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை தரும். வாரத்துக்கு 7 நாளும் 3 வேளையும் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தா உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு கூட பிடிக்காம போயிடும். ரிலாக்ஸேஷனுக்கு டிராவலுக்கு போனா அந்த டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா டிராவல் பண்றது தான் உங்களோட வேலையா மாறிடுச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா கடுப்பாகிட்டே வரும். அதே மாதிரி 2-3 நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது உங்க லைஃபுக்கு மீனிங்கை தரும். 15, 20, 30ன்னு போயிட்டே இருந்ததுன்னா ஒரு கட்டத்தில் அத்தனை பேர் கூட ஃப்ரெண்ட்ஷிப்ஸை மெயின்டைன் பண்றதே வெறுப்பாயிடும். ஸோ நம்ம ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க் பண்ணி ப்ராக்ரஸ் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு லீனியர் கர்வ் ஹெல்ப் பண்ணும். சில காம்ப்ளெக்ஸான விஷயங்கள், அதாவது நம்மளோட எஃபர்ட் பிளஸ் ஃபீலிங்ஸ் மிக்ஸ் ஆகிற விஷயங்களுக்கு, அதாவது மனுஷங்க கூட நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற சோஷியல் ரிலேஷன்ஷிப் மாதிரி விஷயங்களுக்கு டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் கர்வ் ரிலேட்டபிளா இருக்கும். ஆனா நம்ம மண்டைக்குள்ளே நடக்கிற எமோஷனல் அண்ட் சைக்காலஜிக்கல் விஷயங்களுக்கு இந்த இன்வெர்டட் கர்வ் தான் ரிலேட்டபிளா இருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு அதிகமான எஃபர்ட் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்ன்ற மாதிரி தி சட்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் எ ஃபக் புக்கோட ஆத்தர் மார்க் மேன்சன் சொல்றாரு. எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு அதை தேடி ஓடுறோமோ, நம்ம எதிர்பார்ப்பை அதிகமா வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம டிசப்பாயிண்டடா ஃபீல் பண்ணுவோம். எந்த அளவுக்கு
அளவுக்கு மத்தவங்க எல்லாருக்குமே நம்மள பிடிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஓவரா ட்ரை பண்ற மாதிரி தெரிஞ்சு ரொம்ப நீடியாவும் டெஸ்பரேட்டாவும் தெரிய ஆரம்பிப்போம். இதனாலே நிறைய பேர் நம்மள அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு விஷயத்தை அட்டெம்ப்ட் பண்ணி நீங்க ட்ரை பண்றீங்கன்னா, இல்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இல்ல சில எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சிருக்கீங்கன்னா பாசிட்டிவா இருங்க, ப்ரோஆக்டிவா இருங்க. செய்ய வேண்டிய விஷயங்களை எக்ஸிகியூஷன் பார்ட்ல கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆனா எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வரணும்னு அந்த ரிசல்ட்டை ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வர ட்ரை பண்ணாதீங்க. அது உங்களுக்கு நல்லதை பண்றதை விட கெட்டது தான் பண்ணும். ஏன்னா ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா அதுவே ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனா நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்றீங்கன்றத ஒத்துக்கிட்டீங்கன்னா அதுவே ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் மார்க் மேன்சன் சொல்றாரு. சோ ஒரு மனுஷனா நமக்குள்ள இருக்கிற சைக்காலஜிக்கல் ஃபீலிங்ஸ், அதாவது சந்தோஷமா இருக்கிறது, சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறது, செக்யூர்டா ஃபீல் பண்றது, நம்மள எல்லாருக்கும் பிடிக்கணும்னு ஆசைப்படுறது, இதெல்லாம் அந்த ட்ரவுன் ப்ரூஃபிங் எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்த்த மாதிரி கைய கால கட்டி போட்டு தண்ணிக்குள்ள போட்ட உடனே நம்ம ஓவரா ஸ்விம் பண்ண ட்ரை பண்ற விஷயம் தான், அதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லா இந்த விஷயங்கள்லாம் நடக்கணும்னு நினைக்கிறது தான் நம்மள ரொம்ப சீக்கிரமா டயர்ட் ஆகி முழுகடிக்க வச்சிரும். ஆனா ரிலாக்ஸ்டா சிச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சோகமா ஃபீல் பண்றீங்களா, சோகமா தான் இருக்க போது, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சிச்சுவேஷன் அதுவா சேஞ்ச் ஆகிடும்ன்ற மாதிரி எதுவுமே பண்ணாம அப்படியே விட்டுட்டீங்கனாலே அது நமக்கு அந்த அளவுக்கு ப்ராப்ளமை கிரியேட் பண்ணாது. ஆனா சோகமா இருக்கும்போது நான் வாண்டடா சந்தோஷமா இருக்க போறேன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணீங்கன்னா தான் அது உங்களை இன்னும் மோசமா ஃபீல் பண்ண வைக்கும். சோ கோல்ஸை சேஸ் பண்றது வேற, ஃபீலிங்ஸை சேஸ் பண்றது வேறன்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க கோல் லிஸ்ட்ல எல்லா விஷயங்களையும் அச்சீவ் பண்ணியிருந்தாலும் நீங்க ஹாப்பியா இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்துல சின்ன சின்ன விக்டரிஸ் கூட உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்காதுன்னு நீங்க சொல்ல முடியாது. இதனாலதான் சம்டைம்ஸ் எக்ஸாம்ஸ்ல கூட ஸ்டேட் ரேங்க் ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் பண்ணவங்க சோகமா இருப்பாங்க. ஆனா ஃபெயில் ஆயிடுவேன்னு நினைச்சவங்க ஜஸ்ட் பாஸ் ஆனா கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. சோ ஒரு மனுஷனா நம்ம ஹாப்பினஸ்ன்ற ஒரு ஃபீலிங்கை தேடி ஓடுறது நமக்கு இன்னும் சேட்னஸ் தான் அதிகமா கொடுக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. கோல்ஸ் அச்சீவ் பண்றது, ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது, ரிசல்ட்ஸை கொண்டு வர்றதுன்னு ஹாப்பினஸையும் அதே பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்காதீங்கன்னு மார்க் மேன்சன் சொல்றாரு. ஏன்னா ஹாப்பினஸ்ன்றது உங்களுக்குள்ள இருக்க ஒரு ஃபீலிங்னால, அது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டா இருக்கிறதுனால லாஜிக்கலா எல்லாத்தையும் சேஸ் பண்ற மாதிரி கஷ்டப்பட்டு எஃபர்ட் எடுத்தா அது நமக்கு கிடைச்சிரும்னு நினைச்சுக்கிட்டு ஹாப்பினஸையும் சேஸ் பண்ணீங்கன்னா, இல்ல அதுக்கு ரிலேட்டடான ஃபீலிங்ஸையும் சேஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு டாக் அதோட வேலையை பிடிக்க ட்ரை பண்றதுக்கு சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும்னு மார்க் மேன்சன் சொல்றாரு. சோ சில விஷயங்களுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா அதிகமா ட்ரை பண்றதை விட ட்ரவுன் ப்ரூஃபிங் எக்ஸ்பெரிமெண்ட்ல பண்ண மாதிரி நம்மள நாமளே முழுக்க விட்டுட்டு ஸ்விம்மிங் பூல்ல இருக்க வாட்டர் கிட்ட சரண்டர் ஆயிட்டோம்னா திரும்ப சர்ஃபேஸ்க்கு வர அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு நாமளே உருவாக்கிக்க முடியும். அதே மாதிரி ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன் ரிலேட்டடான விஷயங்கள்ல இல்ல உங்களை பத்தி மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்ற விஷயத்தெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு ஃபோர்ஸ் பண்ணி மாத்தணும்ன்ற மாதிரி எண்ணத்தோட இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் அண்ட் சஃபரிங்கை கொடுக்கும். இதை புரிஞ்சுக்காத நம்மளோட மைண்ட் கிட்ட பரவாயில்ல விட்டுடுன்ற த ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோ பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட்டான ஹாப்பியான லைஃபை எதிர்பார்க்க மாட்டீங்க. லைஃப்னா இப்படிதான் இருக்கும்ன்ற விஷயத்தை அக்செப்ட் பண்ணிப்பீங்க. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபீலிங்ஸை ஒரு ப்ராப்ளம்னு நினைச்சு சால்வ் பண்ண ட்ரை பண்ணாம ரியாலிட்டி இதுதான் ஒத்துக்கிட்டு அதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஏன்னா நம்ம டவுனா ஃபீல் பண்ணும்போது அதை மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில பெஸ்ட் அண்ட் ஹாப்பி டைம்ஸை நம்ம நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இதை பத்தி இன்னும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தி சட்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் எ ஃபக் புக்கை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து வாங்கி படிச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் ஆன ஹாப்பினஸ் ரிலேட்டட் வீடியோஸை இங்க கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.